அடிமை செய்தல். போற்றி போற்றின்னு அந்த திருவடியில் விழுந்துட்டோம்னா, அதனால தான் அந்த காலில் விழுறது சிலருக்கு தான் நம்ம செய்வோம். ஒருத்தர் காலிலே விழுகிறோம்னு சொன்னால் அது ஏதோ இழிவுபடுத்துவதுங்கிற மாதிரிலாம் இல்லை. அவர்கள் மண்ணிலே நிற்கிறாங்கன்னா ஆதாரம் எது? அவங்களுடைய கால்கள். அதை ஆதாரமாக கொண்டு தானே நிற்கிறாங்க. நீங்கள் எதை கதியாக பற்றுகிறீர்களோ அதையே நானும் கதியாக பற்றுகிறேன்னு சொல்லுவோம். எனக்கு நிற்கிறதுக்கு திராணி இல்லை. அதனால தான் ஒரு கம்பை விட்டால் அது எப்படி விழுமோ அந்த மாதிரி விழணுமா சுவாமியை பார்த்த உடனே அங்கே கீழே. அதனால தான் அதுக்கு தண்டமிடுறதுன்னு பேர். தண்டம்னா கம்பு. ஒரு கம்பு இப்படி பிடிச்சிட்டு இருக்க கம்பை விட்டோம்னா உடனே விழும் இல்லை. அது எந்த திசையில் விழலாம், கீழே இங்கே விழலாமா, இது சுத்தமாக இருக்கா இந்த தரை, இங்கே விழுந்தால் கொஞ்சம் கல்லெல்லாம் குத்துமா, போட்டு நல்ல சட்டை போட்டு வந்திருக்கோம் இன்றைக்கின்னு பார்த்து கொஞ்சம் சரி இப்போ 4 அடி நடந்து வந்துட்டு இங்கே சுத்தமாக இருக்குது சாமி, இங்கே வந்ததுக்கப்புறமா இந்த தெருவில் நமஸ்காரம் பண்ணிப்போம், இல்லை கூடவே போயிடுவோம், கோயிலுக்குள்ளே போனோடனே கொஞ்சம் சுத்தமாக இருக்கும், நடுத்தெருவில் எதுக்கு? பெருமான் அந்த வீதியிலே எழுந்தருளினால் அதை விடவும் அந்த வீதிக்கு வேறு எந்த சுத்தமும் நாம் எதிர்பார்த்து காத்திருப்பதில்லை. தரிசன மாத்திரேன்னு நமஸ்காரம்னு சொல்லி கண்ணில் பட்டுட்டாருன்னு நமஸ்காரம் பண்ணிடும். அங்கேயே அப்படியே விழுந்து நமஸ்காரம் பண்ணும். தென்னா என்னா முன்னம் தீசேர் மழுகப்பார்னு சொன்னார்ல. தென்னாடுடைய சிவரே போற்றின்னு சொல்ல தொடங்குறதுல தென்னான் தான் ஒருத்தர் ஆரம்பிச்சாங்களாம். தரிசனம் ஆகுது உடனே திரையை விளக்கின உடனே எல்லாரும் சொல்கிறோம் இல்லையா, தென்னாடுடைய சிவரே போட்டு நம்ம பார்வதிபதையேன்னு எல்லாரும் சொல்கிறோம் இல்லையா ஒரு உணர்ச்சி மேலிட்டில். அந்த மாதிரி மாணிக்கவாசகர் நின்றுட்டு இருந்தபோது யாரோ ஒருத்தர் சொல்ல ஆரம்பிச்சாங்களா தென்னாடுடைய சிவரே போற்றின்னு. அதில் தென்னான்னு ஆரம்பிக்கும் போது இங்கே ஒருத்தர் உருகியே விழுந்துட்டாங்களாம். நெருப்பிலிட்ட மெழுகுத்துண்டு மாதிரி அப்படியே உருவம் இல்லாமல் கரைஞ்சு நின்னாங்களாம். அதுதான் நாமத்தை கேட்ட உடனே பெற வேண்டிய உணர்ச்சி, திருவுருவத்தை பார்த்தவுடன் வர வேண்டிய உணர்ச்சி, நினைச்ச மாத்திரத்தில் வர வேண்டிய உணர்ச்சி. அதுதான் பெருமானோடு இருக்கக்கூடிய அந்த நெருக்கம். பார்த்த உடனே பார்த்துட்டேன்ல நான் தான் அடிமதை வந்துட்டேன்னு விழறது. 10 அடி தள்ளி இருந்தாலும் விழுந்துடணும், நமஸ்காரம் பண்ணிடணும். சுவாமி கிட்ட ஓடி போய் தான் இல்லை, புறப்பாட்டில் வராருன்னா வீதியில. இன்னும் சொல்ல போனால் பண்டு பரிவாரங்கள் கண்ணில் பட்டாலே விழுவதுன்னு ஒரு அனுஷ்டானம் உண்டு. அப்படியே பாட்டியெல்லாம் அப்படித்தான் பண்ணுவாங்க. முதல்ல வாத்தியம் வாசிச்சுட்டு வராங்க இல்லையா, அங்கேயே விழுந்துருவாங்க. தெருவில் அங்கேயே விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருப்பான். அப்புறம் கடைசியாக சாமி வந்து அதுக்கப்புறமா திருமுறை விண்ணப்பம் பண்ணிட்டு அடியார் பெருமக்கள்லாம் வருவாங்க. அவர்களெல்லாம் நமஸ்காரம் பண்ணுவாங்க. அடிய நினைவு தெரிஞ்சு பாட்டியெல்லாம் திருமுறை ஓதிக்கிட்டு வர்றவங்கள பிரதட்சணம் பண்ணிட்டு வந்துருவாங்க. குடுகுடுன்னு போய் அவங்களுக்கு சிரமம் தராதபடிக்கு இப்படி போய் ஒரு முறை அவங்கள பிரதட்சணம் பண்ணிட்டு வந்து நமஸ்காரம் பண்ணிப்பாங்க. நம்ம வீட்டில் நம்ம ஊர் வீடு நம்ம திருமுறை பாராயணம் பண்ணிட்டு வரவங்களுக்குலாம் பால் கொடுக்குற ஒரு வழக்கம் உண்டு. 10 நாள் எல்லா காலமும் காலையில் மோரும் ராத்திரியில் பாலும் கொடுக்குற ஒரு வழக்கம் உண்டு. அதனால் நின்று ஒரு 5-5 பேராக வந்து பால் நிவேத்தியம் பண்ணிட்டு போவாங்க. இது அதனாலே அடிமை திறம்ங்கிறது ரொம்ப ஆங்கிலத்தில் சொல்லணும்னா எக்ஸ்பிளிசிட்டாக இருக்கும், வெளிப்படையாக இருக்கும். 4 பேர் நம்மளை பார்த்து என்ன இப்படி கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் இருக்காருன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கலாம், தப்பே கிடையாது. நடுத்தருள் இப்படி விழறாரேன்னு யாரானா பார்த்து சொன்னாங்கன்னா உள்ளபடி அதுதான் அடிமைத்திறம். இங்கே விழலாமா, நமக்கு முன்னாடி என்னென்ன வண்டி போச்சோ எவனாலும் துப்பிட்டு நடந்து போயிட்டு எதுவுமே எனக்கு சாமியாக நடக்கிறாரு எங்க, அதுக்கு மேலே என்ன கதி நமக்கு? அவர் நடக்கிறார், அந்த அந்த வாகனம் தெரிஞ்சிருச்சு, வாத்திய சத்தம் கேட்டுருச்சு, கொடை தெரிஞ்சிருச்சா விழுந்துருவோம். ஆச்சாரிய தரிசனமும் அப்படியே தான். அதனாலே அஞ்சாவது அந்த மாதிரி விழுவதை தான் நாம் ரொம்ப கொண்டாட்டமாக வைத்துக் கொள்கிறோம். அடிமைத்திறம் அந்த திருவடியை பற்றி கொள்வதால் எனக்கு நிற்கிறதுக்கு திராணி இல்லை. உங்களுக்கு எது ஆதாரமாக நீங்கள் வச்சுக்கிட்டு நிற்கிறீங்களோ அதை நானும் பிடித்துக் கொள்கிறேன். அதுதான் எனக்கும் ஆதாரம், அதையே நான் எனக்கு உறுதிப்பொருளாக பற்றுகிறேன்னு சொல்லக்கூடிய அந்த அடிமைத்திறம். அதிலே 3 முத்தான பதிகங்களை மூவருக்குமே தேர்ந்தெடுத்திருக்காங்க. முதல்ல ஞானசம்பந்தருடையதிலே அடியார் பெருமக்களுக்கு அடிமை செய்வார்களாம். யாரு? கோள்கள் கூட அடிமை செய்யும். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம் 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல என்றார். அடியார் அவருக்கு மிகவே நல்ல நல்ல என்றார். 10 செய்யலாம்னு அந்த கிரகங்கள் நினைச்சிருந்தாலும் சிவனடியார்னு தெரிஞ்சுக்கிட்டா அதிகப்படியாகவே நன்மை செய்வார்கள். 10 பங்கு கூட செய்வார்கள், 100 செய்யுமா. ஏன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லை, செஞ்சு ஆகணும். ஏன்னா நாளைக்கு சாமி கிட்ட போய் ஏதாவது காரியத்துக்கு நிற்கும் போது என் அடியார்னு தெரிந்தோம் அன்னைக்கு அவனுக்கு போய் அந்த வெள்ளம் பார்த்தேன் அப்படின்னுட்டாருன்னா அதனால நன்மை செய்வார்கள். ரொம்ப நெருடலான இடம் அது. அதுக்காக நான் தினம் விபூதிட்டு இருக்கிறேன், நான் சிவதரிசனம் பண்றேங்கிறதுனால நான் தான் அடியாருங்கிற எண்ணம் வந்துட்டுதுன்னா சாமி நீயே பார்த்து கொஞ்சம் என்னவோ பண்ணிட்டு போயிடுவார். நீ என்ன பண்ணலான் இருந்த? இல்லை அதை விட இன்னும் கூட கொஞ்சம் கூடவே பண்ணு, சும்மா இருந்திருந்தா கூட விட்டுடலாம், திருவேஷத்தை இருந்துக்கிட்டு இதெல்லாம் பண்றான் பாருன்னு. அதனால அது ரொம்ப கடினமான இடம், அதை நாம சொல்லிக்கிட்டு தெரிவதில்லை. எப்படி நினைக்கலாம்னா திருவேடத்தில் இருக்கிற ஒரு அடியாரிடத்தை நாம் அபச்சாரப்பட வேண்டாம், ஏன்னா கிரகங்கள் கூட அவங்க கிட்ட பயப்படுமா, அதனால நாம் அபச்சாரப்பட்டுக்க வேண்டாம், நமக்கு 10 பெருகிடும்னு நினைத்து கண்டும் காணாமல் போகிறது. இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான இடம். ஒரு சொற்பொழி மாதிரி பேசும்போது இதெல்லாம் இப்படி பேசிட்டு போயிடலாம். அடியார்கள் பிழை செய்தால் அதை எப்படி எடுத்து சொல்வது, இதுக்கெல்லாம் விதிகள் சொல்லியிருக்கு. நல்ல வேளையா நாவலர் பெருமான் அதெல்லாம் நமக்கு வரையறை செய்து கொடுத்துட்டு போயிருக்கு. ஞானாசிரியர்
பெரிய பணியெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஏன்னா பல நேரங்களில் ஒரு அடியார்னு ரொம்ப உகப்போடு நாம் இருக்கோம். அதுவும் புதுசாக சமயத்துக்கு வந்தவங்களுக்கெல்லாம் இது நிறைய சங்கடம் ஆகும். நீங்கள் சொன்னீங்கன்னு கேட்டோன்லாம் வந்து சொல்லுவாங்க. நான் உள்ளபடியே இந்த பிழையெல்லாம் இருக்கே, இதை என்ன செய்யலாம்? குறைந்தபட்சம் வெளியில் ரொம்ப சாத்விகராக இருக்கலாம், சிவபூஜகராக இருக்கலாம், ரொம்ப கோயில் தரிசனம் உண்டு, எல்லாம் உண்டு, விஷயம் எல்லாம் தெரிஞ்சவர், திருவிழாலாம் தரிசனம் பண்ணுவார். எல்லாம் வீட்டில் அடிப்படையாக இருக்கக்கூடிய மனைவி மக்களிடத்தையே அன்பில்லை, அங்கே உண்மை இல்லை, அவர்களுக்கு சங்கடம் தரார்ங்கிற பட்சத்தில் நீங்கள் போஷிக்கணும்னு எம்பெருமான் விதித்து உங்களோடு இணைத்து வைத்தவர்களுக்கே உங்களாலே செய்ய முடியாத பட்சத்தில் அவருடைய குணநலனை நான் எப்படி ஏற்பது? இன்னும் ஒரு கேள்வி வரலாம், நியாயமான கேள்வி, உள்ளபடியே உண்மைத்தானே. அதனால்தான் ரொம்ப நெருடலான இடம். இதுக்கு விதிகள்லாம் தனியாக இருக்கு, இல்லாமல் இல்லை, ரொம்ப தெளிவாக உபதேசம் பண்ணியிருக்காங்க. அதனால் அவர்களுக்கான லட்சணம்னு சுவாமி எதை விதித்தாரோ அது எனக்கு இல்லைன்னு எடுத்துக்கணும். நான் முதல்ல அடியார் இல்லை. அடியார் திறம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நான் ஏதோ வேடமிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். அது பொய்யுக்கே கோலம் பூண்டுன்னுட்டாங்கல்ல, பொய் தான் இது. அந்த வேஷத்துல தான் நான் தெரிகிறேன். இது வேடம்னா நான் வேஷமாக தான் பார்க்குறேன். நான் இட்டுக்கிற திருநீரும் நாணி ரக்ஷமாலையும் என்னென்ன அந்த அடியார் வேஷத்தில் போனால் வேலை நடக்கும், அதனால வேஷம் அது, அவ்வளவுதான். அப்படி தான் எடுத்துக்கணும். வேடமிட்டு வந்த முத்தநாதனுக்கும் நந்தமர்னு சொன்னது அது அடியார்பான், அது அடியார்பான். அதனால தான் மெய்ப்பொருளாரை கொண்டாடுகிறோம். 63 ஒருத்தராக வைக்கிறோம். நினைச்சு பாருங்க, உலக மக்கள் தொகையில் 63 பேர் தான் தேர்ந்தாங்க இருக்கு. மொத்த மக்கள் தொகையில 63 பேர் தான் சுவாமி சலிச்சு கொடுத்துருக்காரு நமக்குன்னா. எவ்வளவு கடினமான குணங்கள் அது. அந்த குணங்கள் எல்லாம் இல்லாத வரையில் அடியாராக பார்ப்பதில்லை. நாம் செய்வது தொண்டுக்கே கோலம் பூண்டு. நான் தொண்டன் என்ன பண்றேன்? வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன், ஏதோ வேலை நடக்கும்னு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பாவனையில தான் கடைசி வரைக்கும் நாம் இருக்கோம். மற்றவர்கள் அப்படியே இருந்தாலும் அவர்களெல்லாம் மெய்யடியார்கள்ங்கிற பாவனையோடையே பார்ப்போம். பிழையினா தனிமையிலே கூட்டு அவர்களுக்கு உங்களுக்கு தெரியாதது இல்லை, மறந்துட்டீங்களோன்னு நினைவுபடுத்துறேங்கிற பாவனையில் எடுத்து சொல்லலாம். அதை எத்தனை முறை சொல்லலாம், அதுக்கு அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தா மேலே எப்படி சொல்லலாம், எங்க விட்டுடணும் பாராது விட்டுட்டு பெருமான் திருவடிகளில் விண்ணப்பம். எம்பெருமானே, ஏதோ வினைப்பயனாலே அவர் இந்த மாதிரி இருக்காரே, அவரையும் நீங்கள் திருத்தி பண்ணி கொண்டு அடியார் திருக்கூட்டத்தோடு அவருக்கு இருக்கிற அந்த தோஷங்களை களைந்து செய்யணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்ளலாம். இதெல்லாம் எப்போன்னா நமக்கு அந்த வேண்டுதல்களை நிறைய வச்சதுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு வரும்போது இன்னொருத்தருக்காகன்னு வேண்டக்கூடிய நிலைக்கு போகலாம். இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. ஆச்சாரியர்களுக்கும் சொல்லியிருக்கு. ஆச்சாரியர்களும் பிழை செய்தால் வெளிப்படையாக அது தெரியும் பட்சத்தில் சீடனாக என்ன லட்சணம், அதுல படிநிலைகள் என்ன, ஒன்றும் முடியாத பட்சத்தில் அந்த மந்திரத்தை எம்பெருமான் அவர் மூலமாக கொடுப்பது நமக்கு வைத்திருந்த விதி, கொடுத்துட்டார், இதோட முடிந்ததுன்னு விலகி வந்துடுறது. எம்பெருமானே நீயே கதியாகி நீ எனக்கு காட்டித்தான், அவ்வளவுதான் முடியும். அப்போ இது எல்லாருக்குமே வச்சிருக்காங்க. உலக வசத்திற்கு உட்பட்டவர்கள் ஆனபடியால் அவர்களும் ஒரு வேளை செய்தா நமக்கு அதையும் சேர்த்தே தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால எதுவுமே இங்கே இல்லாத விஷயம் இல்லை, எல்லாத்துக்கும் விடை சொல்லிட்டு போயிருக்காங்க. அங்கேயும் திருவடிகளில் விழுந்து விண்ணப்பமாக நினைவுபடுத்தலாம், அது இத்தனை முறை செய்யலாம்லாம் விதி இருக்கு. அதனால 10 பேர் முன்னாடி போய் சொல்றது இல்லை. ஏகாந்தத்திலே அவர்கள் உள்ள கருத்தை உணர்ந்து ஏன் இதை செஞ்சாங்க, அதுக்கு என்ன காரணங்கிறதெல்லாம் 10 வாரியும் யோசித்து பார்த்து, நமக்கு புரியாத நிலைகள் பலது இருக்கலாம், அதெல்லாம் தெளிந்த பிறகு சர்வநிச்சயமாக வந்த பிறகு எம்பெருமானிடத்தை வேண்டி அந்த நிலையிலே போய் பார்த்து விண்ணப்பமாக வைப்பது. ஒன்றும் வரலை, அவர் இப்படித்தான் இருக்கார் அப்படின்னா அந்த மந்திரோபதேசத்துக்காக அதையெல்லாம் செய்து வைப்பதற்காக பெருமான் நம்மோடு அவரை கூட்டுவித்தார், அவரோட நம்மை கூட்டுவித்தார், அது முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அந்த விதத்தில் அதை விட்டு நீங்குதல் உத்தமம். இப்படியாக அடியார் திறம்ங்கிறது அந்த அடிமையாக இருப்பது, இந்த பாவனையிலே இருப்பது தான். கடைசி வரைக்கும் நான் அடியார் சொல்லிக் கொள்வதற்கு இல்லை. அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தின் முடியா முதலேன்னு பாடினார்ல. எப்ப பாடினார்? இவருக்காக வேண்டி கல்லெல்லாம் கப்பலாக்கி மிதத்தி கொடுத்தாரே, அந்த நிலைக்கு அப்புறம் பாடினார், உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தின் முடியா முதலேன்னு. ஆழ்வர் பெருமக்கள் தங்களை அடியார் சம்பந்தம் கிடைக்குமான்னு பெருமானிடத்தை வேண்டாங்கன்னா இந்த பக்குவ நிலை. இதுக்கு வந்த பிறகும் அவர்கள் அடியார்னு சொல்லிக்கிறேன். தன்னை அற்புதங்களை கண்ணுக்கு நேராக நிகழ்த்திய பிறகும் அடியார்னு சொல்லிக்கிறேன். கோயிலுக்கு தரிசனத்துக்கு போயிட்டு சாத்த இருந்த கோயில், பெருமான் ஏதோ திருவருளாலே அர்ச்சகர்கிட்ட வேண்டி கேட்குறோம், ரொம்ப தூரத்துலேருந்து வரோம், தயவு செஞ்சு கொஞ்சம் உதவணும்னா சரி போட்டோம்னு ஏதோ வந்தவங்களுக்காக பண்ணியிருக்காங்க. நிறைய ஊர்களில் பண்ணுறாங்க. மத்தியான நேரமாக இருந்தால் ஒன்றும் யோசிக்காமல் சரின்னு மறுபடியும் உள்ளே போய் விளக்கை ஏற்றி வச்சு அவங்க சிரமம் பார்க்காம தரிசனம் பண்ணி வைப்பாங்க. நிறைய இடத்துல பார்த்தோம்.
இது பெருமான் திருவருளால நடந்தது. இது அடுத்த ஒரு 10 நாளைக்கு பிரகடனம் பண்ணுவோம் பாருங்க. ஏதோ நந்தியே விலகி தரிசனம் கொடுத்த மாதிரி திருநாளை போவாருக்கு அனுகிரகம் பண்ணார், அதுக்கு அடுத்து எனக்கு தான் பண்ணாருங்கிற மாதிரி. அதெல்லாம் தான் நமக்கு பெருமான் வைக்கிற பரீட்சையாக பாருங்க. சாத்தின கதவை, சாத்த இருந்த கதவை திறந்து தரிசனம் பண்ணி வச்சாரா? அங்க ஒருத்தர் யாராலும் திறக்க முடியாமல் வேதங்கள் பந்தனம் பண்ணிட்டு போன கதவை பாட்டு பாடி திறக்க வைத்து அடைத்த சிறப்பெல்லாம் செஞ்சவங்க கூட நான் பண்ணேன் நடித்துக்கல. அதெல்லாம் அதிசயங்களை நிகழ்த்தினவர்களே சாதாரணமாக கடந்து போனாங்க. இது ஏதோ ஒன்று நடந்ததுன்னா ஒரு பார்க்குறவங்க கிட்டலாம் அதை சொல்லுவோம் பாருங்க. எனக்கு அதில் எம்பெருமான் திருவருள்ங்கிறதெல்லாம் பின்னாடி தள்ளி போய் எனக்கு செஞ்சார், அது வரும். இதெல்லாம் தான் கலியினுடைய கோலம். இதுதான் பிரகிருதி சம்பந்தம். அது இப்படித்தான் நம்மளை கொண்டு போய் நிறுத்தும். நிஜமா அந்த இடத்துல மனசாட்சியே இல்லாமல், மனசுல கூச்சமே இல்லாமல் நந்தனாருக்கு பண்ண மாதிரின்னுட்டெல்லாம் சொன்னவர்கள்லாம் சொல்லி கேட்டது உண்டு. ஒரு நிமிஷம் அப்படியே கதி கலங்கிடும். எங்க நின்னார் அவர், எப்படி வார்த்தை வருது இது? நந்தனாருக்கு நெருப்பை மூட்டி இறங்கு சபாநாயகர் உத்தரவுன்னும் போது இறங்கினார். நமக்கு போகுமா? ஒரு காப்பி கொடுக்குறாங்களே அதில் கொஞ்சம் சுட்டுதுன்னா எந்த கத்துறோம், எவ்வளவு திட்டுறோம். அந்த சூட தாங்குமா? அங்கே ஒரு நெருப்பு குழியை ஏற்றி வச்சுட்டு அம்பலவாணர் சொன்னார்னா என்கிட்ட சொல்லட்டும் ஜெயிக்கிறேன்னு போனோம். 3000 பேரும் ஒரு சேர சொன்னார்கள். கனவுல ஐயா சொன்னார் சுவாமின்னு உடனே பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி உள்ளே நுழைந்தார். இங்கே வச்சு பார்க்குறோமே மனசாட்சி இல்லாமல். தயவு செய்து திருவருளால் விளைந்ததுன்னா அதுக்காக இன்னொரு வாட்டி இந்த திருத்தலத்திற்கு எப்போ திறந்திருக்கும்னு கேட்டுக்கிட்டு முடிஞ்ச உபச்சாரத்தை செஞ்சு கொடுத்துட்டு போகணும். ஒன்றும் முடியலையா ஒரு தொடப்பத்தை எடுத்துகிட்டு கோயிலை 4 பெருக்கிட்டாது போகணும். வாசல் இருக்கிற 4 குப்பையை வேணா அள்ளி போட்டு போகணும். இதுக்குன்னு இன்னொரு வாட்டி வரலாம். நம்ம மதிச்சு சாமி நம்ம பேர்ல கருணை கொண்டு இதை செஞ்சாரு. எவ்வளவு பாவங்களுக்கு பிறப்பிடம்னா என்னையும் ஏற்று எனக்காக அந்த அர்ச்சக சுவாமி மனசுல உள்ளே புகுந்து அவர் நினைச்சிருந்தாருன்னா 4 மணி நேரம் உட்காருங்க, 4:30 மணிக்கு சாயங்காலம் வருவேன்ட்டு போயிருக்கலாம். ஏன் ஒரு 4 தலம் தரிசிச்சிரும் பார்த்துட்டு போயிட்டோம்னா இங்கேருந்து இன்னொரு 2 மணி நேரம் பிரயாணம் பண்ணிட்டு போனால் இன்னொரு 4 தலம் கூட தரிசிக்கலாம். கொஞ்சம் மனசு வைக்கணும்னு வேண்டினோம்னா அவர் உள்ள புகுந்து எம்பெருமான் தானே பாவம் பார்க்கட்டும்னு கருணை பண்றாரு. அந்த கருணையை கொண்டாடுறதுக்காக இன்னொரு வாட்டி அந்த தலத்துக்கே புறப்பட்டு போகணும். அந்த அர்ச்சகருக்கு என்ன ஏதாவது வேணுமா, சமர்ப்பிக்கலாமா, கோயிலுக்கு ஏதாவது தேவை இருக்கான்னு கேட்டுக்கிட்டு அது ஒரு குட்டி பன்னீராக இருந்தாலும் சரி, 10 வில்லத்தலமாக இருந்தாலும் சரி, நம்மளால என்ன முடியுமோ 2 ரூபா கற்பூரமாகட்டுமே அதை கொண்டு போய் கொடுத்து இந்த கருணைக்கு நான் என்ன பண்ணினேன், என் பேரில் இவ்வளோ கருணை கொண்டீரேன்னு பிரதட்சணம் பண்ணி மனசார அழுது நன்றி சொல்லிட்டு வரணும். உள்ளபடியே அதுதான் செய்யணும். எங்களுக்கு தெரியுமா நாங்கள் போனோம் சாமி என்ன தயவு செய்து. அதனால் அந்த அடிமை திறம் எப்போதுமே அங்கே தான் இருக்கும். பிழையுள்ளன பொறுத்தருளீர்னு தானே கேட்குறாங்க. எடுத்து நாம் நேரில் காட்சி கொடுத்து வரி எடுத்து கொடுத்து இதை நீ பாடு நான் உள்ள இருந்து பாடுறேன்னு சொன்னவங்க பிழை செய்வது தாயா எனக்கு லட்சணம் நாங்கள்ல. இந்த குணம் தான் அடிமை குணம், இதோடு தான் இருக்கிறது. அதனால் அடிமை திறம் ருச்சியோடு வரணும். அங்கே காலில் விழுந்து கிடக்கிறதுக்கு ருச்சியோடு இருக்கணும். இது பெருமையாக இருக்கு எனக்கு என்ற அளவிலே அது இருக்கணும். அதுதான் அந்த அடிமை திறம். அது வாய்க்கப்பெறும். அது அடிமை மோகம்லாம் தனியணும்னு சொல்லி எல்லாம் கூட பாடினாங்க. இந்த நூற்றாண்டிலேயே கவிகள்லாம் பாடினாங்க. இது இப்படி அடிமைப்பட்டு கிடக்கிறாங்களே. அவங்க பாடினது அற்பமான விஷயங்களுக்காக அற்பர்கள் காலிலே அடிமையாக கிடக்கும். ஆதர்சமான விஷயம் எதுவோ அதற்கு யார் தலைவனோ அவன் திருவடிகளிலே இருப்பது இல்லை. அந்த அடிமை மோகத்தை வேண்டித்தான் இருக்கும். உனக்கு அடிமை செய்யும் அந்த இச்சை எனக்கு குறையலை, அந்த ஆசை மட்டும்தான் மேலெழுகிறது. உன் கோயில் வாசலே அடிமையாக அவன் இருக்கிறான்ங்கிறதே எனக்கு விலாசமாகட்டும். அதுதான் வேணும். விலாசம் யாராவது எழுதுறதுன்னா இந்த வீடு, இந்த தெரு, இந்த கூட பெரிய அந்த கோயில் வாசல்ல இருப்பார் அவர் தான் சொன்னா அதுதான் பெரிய ராஜபோகம். உன் கடைத்தலை இருந்து வாழணுங்கிறாங்கல்ல, உன் கோயில் வாசலே கதின்னு கிடக்கணுங்கிறாங்கல்ல, அதுதான். ஒரு பிறவியில வராது, நினைச்சாலும் வராது. இந்த சுகத்தை பார்த்தவர்களால் அதெல்லாம் முடியாது. ஒரு ராத்திரி கோயில் வாசல்ல கொசுக்கடியில் உட்காந்துருந்தா தெரியும், எப்போ அதெல்லாம் இன்னொரு பிறவியில பார்த்துக்கலான்ட்டு போயிடும். அவ்வளோ சுலபம் இல்லை. அந்த மாதிரியான ஒரு குணமெல்லாம் தான் இவர்களுக்கு இருந்தது. அந்த மாதிரி கோயில் வாசலே கதின்னு கிடந்தவர்களுக்காகத்தான் எம்பெருமானும் ஓடி ஓடி எதையெல்லாம் செஞ்சார்னு பார்க்கிறோம். அது அந்த அடிமை திறம், அதை கதியாக பற்றி இருந்து அடிமையினுடைய எண்ணம் இதை செஞ்சா இது கிடைக்குங்கிறதே கிடையாது. அது அடிமைக்கு லட்சணமே இல்லை. செய்யறது எனக்கு விதிக்கப்பட்டிருக்கு, அதை நான் செஞ்சிருவேன். இதை செஞ்சேன், அதற்காக இது கிடைத்தது, அடிமைத்தனம் இல்லை. அது அடுத்தபடியாக அப்பர் சுவாமிகள் உள்ளபடியே யாருக்கு தொண்டு செய்வது என்று பாடக்கூடிய ஒரு கட்டத்தில் மூவர் முதலிகளும் ஒரே திருத்தலத்தில் ஒரே எண்ண ஓட்டத்திலே 3 பதிகங்களை பாடுறாங்க. ஒரே ஒரு இடத்துல தான் இது நடக்குது. 3 பேரும் தனித்தனியே தரிசனம் பண்ண வராங்க, தனித்தனியே பாடக்கூடிய அனுபவம். ஆனால் இந்த தலத்தில் மட்டும்
அடைந்தவுடன் 3 பேருக்கும் வந்த ஒரே எண்ணம். திருவாரூர் தலத்தை அடைந்த போது மூவர் முதலிகளுக்கும் எழுந்த எண்ணம், ஆரூர் மூலட்டான தெம்பெருமான் அடியார்களுக்கு அடிமை செய்யணும்னு அவங்க 3 பேர் ஆசைப்பட்டாங்க. இது வேறு தலத்திலே பெறாத ஒரு அனுபவம். திருவாரூர் பெருமான் தான் அடியார் 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 ஓடுவார் அடியார்களை தேடி. அவரை மாதிரி அடியார்களை கொண்டாடுறவர்களை கைலாயத்தில் அந்த அனுபவம் கிடைக்குமான்னு தெரியாது. அதுதான் பூலோக கைலாயம்னு 300 தலங்கள் இருக்கலாம், எல்லா தலத்தையும் பூலோக கைலாயம்னு சொல்லியாச்சு. திருவாரூரை அப்படி புராணங்கள் சொல்லுவதில்லை. தனிப்பட்ட விதமாக அடியனுக்கு ஒருவேளை கைலாயம் உத்தரத்திலே இருக்கக்கூடிய கமலாலயமாகலாம், அது வடக்கே இருக்கக்கூடிய கமலாலயமாக இருக்கலாம். திருவாரூருக்கு ஒப்பு சொல்வதற்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. திருக்கைலாயத்தை வேணா அதற்கு இதை ஒப்பீடாக சொல்லலாமே தவிர இந்த தலத்து எம்பெருமான் கருணைக்கு இல்லையே கிடையாது. அவரம் மாறி அடியார்களுக்கு பார்த்து 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 செய்வதிலே எத்தனை பிறவி தாய் தந்தையராலும் செய்ய முடியாது, அவ்வளவு செய்வார். கூப்பிட்ட மாத்திரத்தில் வந்து அந்த குலம்பரம்பா அவர் குண்டர் பதிகத்தை வைக்கிறார். அப்பர் பெருமானுக்கு எண்ணம் வருது, அமணர்களாகிற அந்த குண்டர்களோட இருந்தோமே, அவர்கள் சூழ இருந்தேனே, திருவாரூர் தலத்துக்கு வந்துட்டேனே, வரலாமா கொள்ளுமா இதுங்கிற அனுபவம். அலம்பலம்பாவர் தன்புணல் ஆரூர் அவிர்ச்சடையன், சிலம்பலம்பாவர் சேவடியான் திருமூலட்டானம், புலம்பலம்பாவர் தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே. திருமூலட்டான தெம்பெருமான் அடியாருக்கு அடிமை செய்வது, இதைத்தான் அவர் கேட்கிறார். திருவாரூருக்கு மட்டும் அடியார்களை பகைத்துக் கொண்டு சென்றவர்களுக்கு ஒரு காலத்திலும் ஆரூர் பெருமான் இடமே கொடுக்க மாட்டார். அடியார் மனம் நோக பொறாத பெருமை அந்த பெருமானுக்கு தான் காட்டி கொடுத்துருவார். எவ்வளவு சௌகரியத்தில் எப்படி போய் நின்னாலும் நம்ம இருக்கிற திசை நோக்கி திரும்ப மாட்டார். அஜபானம் பண்ணிட்டு வசந்தோத்சவ திருநாள் இன்னைக்குதான் சுவாமி மூலட்டானத்திலிருந்து புறப்பட்டு வந்த தினமாக கொள்ளப்படுகிறது. திருமாலுக்கும் திருமகளுக்கும் செய்த தவத்திற்காக வேண்டி விடக்கமூர்த்தமாக தியாகராஜ பெருமான் மூலத்தானத்திலிருந்து வெளிப்பட்ட நாள் இதே நன்னாள் தான். இப்போ இந்த நேரம் சாயரட்சை முடித்துக் கொண்டு 7:30 மணிக்கு மேலே இந்நேரம் அஜபா தாண்டவம் ஆடிக்கொண்டிருப்பார். நினைக்க வைக்கிறார். இதுதான் திருவாரூர் பெருமாள். இப்போ இந்த நிமிஷத்துக்கு அங்கே ஆடிட்டு இருப்பார், அஜபா தாண்டவம் ஆடிக்கொண்டிருப்பார். அப்படி ஆடி வெளிப்பட்டு வருவார். அது முழுக்க சுமப்பவர்கள் 60 பேர் சுமந்து வந்தாலும் யார் கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் அது தானாக ஆடிக்கொண்டிருப்பார். ஆயிரமா உட்கார்ந்துருப்பாங்க. இங்க வந்தா பார்க்கலாம், அங்க நின்னா பார்க்கலாம், ஏதோ எண்ணத்துல இருப்பாங்க. ஏதோ நமக்கு தெரியலையே, தூரத்துலேருந்து வந்தோமேன்னு ரொம்ப எளிமையா யாரோ ஒரு அடியார், வயசான ஒரு அம்மா இருக்கும், என்னன்னு தெரியல, கூட்டம் இருட்டு, கண்ணு தெரியல, இந்த நிலைமையில கூட எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து 3:30-4 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்து 5-6 மணி நேரம் இடத்த விட்டு நகராம இந்த தாண்டவத்தை பார்த்துடணும். இங்க இந்த திசைக்கு வந்தா ஏதோ இங்க கொஞ்ச நேரம் ஆடுவாங்களான்னு யாரோ சொல்ல கேட்டு ஒரு அம்மா உட்காந்துருக்கும். அந்த திசைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம கூட இருக்கலாம். அது அங்க உட்காந்து அந்த ஒரு அம்மா ஆரூரான்னு கதருக்கு போற திசையை மாத்திக்கிட்டு வந்து அவங்களுக்காக அங்க நின்று ஆடுவார். அஜபா தாண்டவத்தை அடியார்களுக்கென்று வேண்டி வேண்டி போய் ஆடி காண்பிப்பார் சுவாமி. இந்நேரம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்படியான கருணை அந்த பெருமானுக்கு தான். அதனால 3 பேரும் இதை கேட்கிறாங்க. சம்பந்தரும் சேர்த்தே தான், அவரும் ஒரு பதிகம் இதே மாதிரியே பாடுகிறார். தொண்டருக்கு தொண்டராக இருப்பது ஆரூர் பெருமான் தொண்டர் திருவடின்னு தனியே அதை பாடுகிறார். நாளை திருவாரூருக்கு சிறப்புன்னா, அங்கே போய் தரிசனம் பிராப்தம்னா உன் தொண்டர்களுக்கு நான் அடிமை செய்வனாகவே இருப்பேன்னு அவருடைய தொண்டர்களை ஏற்றி போற்றி சென்றால் எத்தனை ஆயிரம் பேர் இருந்தா என்ன தேர் திருநாள் என்ன, வசந்த திருநாள் என்ன, உங்களுக்காக வருவார். ஒவ்வொரு தேர்முட்டியிலையும் சுவாமி தேர் திரும்பாமல் நிற்குதுன்னா அந்த திசையிலிருந்து ஏதோ ஒரு அடியார் வண்டி மாறி ஏதோ ஒரு அவசரத்துல ஓடி ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த திசை நோக்கி பெருமான் காத்துக்கிட்டு இருப்பார். அக்னிமுலையில வந்து திரும்புறது ஒவ்வொரு வருஷமும் ஒரு திருவிளையாடலா பண்ணுவார். வருஷம் நினைக்கவே மாட்டாங்க, 10வது நிமிஷம் திரும்பி நிற்பார். 4 மணி நேரம் நிற்க வைப்பார் அந்த மூலையில. அதே உபகரணங்கள், அதே அளவு மக்கள், அதே தேர்,
அதே தெரு, அதே முட்டி. ஏன் இந்த வருஷம் ஏன் 10 நிமிஷத்துல ஒரு திருப்பில் திரும்பினார்? அன்னைக்கு ஏன் 4 மணி நேரம் நின்னாருங்க தெரியாது. அந்த திசையிலேருந்து யாரோ ஒரு அடியார் வந்துடுறேன்னு ஓடி வராங்க. அவர் ஒருத்தருக்காக நிற்பார், அத்தனை ஆயிரம் பேருக்கு நடுவே. இந்த கருணைக்கு, பரம்பொருளுக்கு இலக்கணம் ஆரூர் பெருமான். அங்க எப்படி இருப்பார்னா இவருடைய குணாதிசயத்தை வச்சுதான் பார்த்தோம். முகம் மாறும், சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது தெரியும், அவர் ஏதோவா இருக்காருன்னு தெரியும், என்னமோ சரியில்லைன்னு பயங்கொள்ள வைப்பார். அந்த திருமேனி ஏதோ புலிபடா திருமேனின்னா அது சத்தியம்தான். எவ்வளவும் அறிவியல் சார்ந்தெல்லாம் நோக்கம்லாம் இருந்தாலும், கால வரலாறெல்லாம் சொன்னாலும், தொல்லியல் விதியெல்லாம் பேசினாலும், அடியேனுமே எந்த ஒரு திருமேனியை பார்த்தாலும் இந்த நூற்றாண்டுன்னு துல்லியமாக சொல்லிடுறோம். அதெல்லாமே இருந்தாலும் பெருமான் திருவருளால் அந்த கல்வியெல்லாம் பெருமான் வழங்கி இருந்தாலும் மனித சம்பந்தத்தினாலே இதை ஒரு காலத்திலும் அடைந்திருக்க முடியாது. தேவசிற்பி எல்லாம் செய்யக்கூடியது இல்லை பெருமானுடைய திருவுருவம். அவர் விடங்கம்னா விடங்கம் தான், தானே தோன்றியதுதான். இங்கிருந்து அவர் பார்க்கடலுக்கு சென்றது சத்தியம், திருமால் வழிபட்டது சத்தியம், இந்திரனுக்கு கொடுத்தது சத்தியம். அமரலோகத்தை எல்லாம் ஆண்டு அருளி முடித்து பூலோகத்திற்கு வந்து அடியாரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டு அவர் இங்கே வந்ததும் சத்தியம். தேங்காவினாரும் திருவாரூருக்கு இருந்து திருவாரூர் உள்புகுந்து போகாதிருந்தாரேன்னு அப்பர் சுவாமிகள் சொன்னதும் சத்தியம். உள்ள ஒரு வாட்டி புகுந்தவர் இந்த ஊரை விட்டு விலக மாட்டேன் இனிமேல் நிற்பதும் சத்தியம். இங்கே இருக்கார், அவர் இருக்கார், உண்மை. மார்பு மேலே கீழே ஏறிவிடி இறங்கும் அவர் மூச்சு சுவாசத்துக்கு. இந்த சிறப்பு ஆரூர் பெருமானுக்கு. அவர் திருவடிக்கு தொண்டராக வேண்டும், அவர் திருவடிக்கு தொண்டராக இருப்பவர்களுக்கு தொண்டராகணும்னு பாடு. சுந்தரருக்கும் இதே அனுபவம் தான் முதல் பதிகத்திலேயே. இந்த 3 பதிகங்கள் எதுன்னு தேடி யாராவது எடுத்து வைங்க, அப்புறத்து கிடச்சிருச்சு. சம்பந்த சுவாமிகளும் சுந்தரருக்கும் 3 பதிகங்கள் முதலிலே திருவாரூருக்கு பாடி. சம்பந்த சுவாமிகள் முதல்ல சித்தம் தெளிவீர்கள் பாடிடுறார். பூத்தூவி எந்த இருப்பது மாறூர் அவர்மே மாழ்வரோ கேளி, சுந்தரருடைய பூத்தூவி முதல்ல வழிபட்டுடுறார் சம்பந்தர். அதுக்கப்புறமா இந்த பாவனையிலேயே ஒரு பதிகம் பாடிடுறார். திருவாரூருக்கு வான்னு சுவாமி சொல்லித்தான் கிளம்பி வர்றார் சுந்தரர். ஆரூரில் நம் பக்கல் வான்னு தான் தில்லையம்பலத்திலே கட்டளை. தனக்கும் நேரில் வந்து அடிமைன்னு ஓலை எழுதி சத்தியம் வாங்கிக்கிட்டார். நமக்கெல்லாம் எவ்வளவு திமிரு வந்திருக்கும் அந்த நிலைமைக்கு. நான் உனக்கு அடிமை, நீ எனக்கு அடிமை, நான் சொல்றேன், நீ எழுதி கையெழுத்து போடுன்னு மிரட்டி கையெழுத்து வாங்கி அடிமையாக சாசனம் பண்ணிட்டு போனார். தில்லையம்பலத்திற்கு வந்தபோது ஆரூரில் நம் பக்கல் வான்னு சொல்லிட்டார். எவ்வளவு தைரியமா சாமி உள்ள போயிருக்கலாம். சாமியே எனக்கு பத்திரிகை கொடுத்துருக்காருங்க, அங்கேருந்து வந்திருக்கு, இது விவிவிஐபி பாஸ், இது யாரும் நிப்பாட்ட முடியாதுன்னு உள்ள போயிருக்கலாம். தொண்டருக்கு தொண்டரா புண்ணியமே. ஆரூர் பழவடியார்கிட்ட கேட்கிறார், அண்ணன் இருப்பது மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர், நானும் வரலாமான்னு கேட்டு சொல்லுங்களேன், என்னையும் அடிமையாக சேர்த்துப்பாரான்னு கேட்டு சொல்லுங்களேன், நீங்களாம் ரொம்ப பழக்கப்பட்டவங்க, அவர்கிட்ட கேளுங்களேன்னு திருவாரூர் பெருமானுடைய அடியார்கிட்ட கேட்கிறார். அது ஒரு தனித்த திருக்கூட்டம், அவர்கள் சிறப்பு அந்த மாதிரியா. அதனால்தான் அடுத்து கடைசி நிறைவு பதிகம் சுந்தரருடைய அடிமைத்திறம். திருத்தொண்டர் தொகை அவ்வளவுதான். அடிமைத்திறம் அங்கேயும் ஆரூரில் அம்மானுக்கு ஆளாவதைத்தான் பாடுறார். வேற எதையுமே சொல்லலை. ஆரூர் பெருமானுக்கு அடிமையாகணும், அவர் அடியாருக்கு அடிமையாகணும், இதைத்தான் பாடுறார். தேவாசிரியர் திருக்காவணத்துக்கு சுவாமிகள் எழுந்தருள்கிறார், கோயில் தரிசனத்துக்கு எழுந்தருள்கிறார். பறவையாரோடு திருமாளிகையிலே இருந்தார். தியாகராஜாவை தரிசனம் பண்ணணும்னு புறப்பட்டு வரார். தெற்கு கோபுரத்தின் வழியே உள்ளே நுழைகிறார் சுந்தரர். அங்கே தான் பறவையார் திருமாளிகை. உள்ளே வரார். தேவாசிரியர் திருக்காவணம் நேரெதிரே இருக்கு. சிவத்திரு அப்படியே பொலிந்திருக்குமாம் அந்த தேவாசிரியர் திருக்காவணத்தில். அத்தனை அடியார்கள் சூழ இருக்காங்க. எல்லோரும் இருக்க சுந்தரர் மனதால தியானித்தார். இவர்களுக்கெல்லாம் அடிமை செய்யும் நாள் என்னாளோன்னு பிரார்த்தித்து கொண்டு தான் நடந்தார். உள்ளபடியே அவர் கேட்டுக்கொண்டார், ஒரு நாள் இந்த அடியார்களுக்கெல்லாம் அடிமை செய்யணும், என்னாளோன்னு நினைத்தபடியே தான் நடந்தார். அதற்கு நடுவே கேரள தேசத்திலிருந்து வந்து சேர்ந்தவர் விரண்மிண்டார். இவர் என்ன உரிமை இருந்தாலும் சுவாமி அடியார்கள் இருக்கும்போது அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணாமல் போகலாமோங்கிற எண்ணத்தினால் அவரை துரத்த தொடங்கினார்னு பார்க்கிறோம். கம்பு கொண்டு துரத்தினார். சுந்தரவரிடத்தே இருந்து ஓடி போய் ஆரூர் பெருமானை சரணமாக பற்றினார். அப்போது பிறந்தது தானே தில்லைவாழ்ந்தனது மடியார்க்கு மடியேன்னு சுவாமியைத்தான் எடுத்து கொடுக்கிறார். உலகலாம்னு எடுத்து கொடுக்கலாம் நடராஜா, ஆனால் தன் வாக்கினாலே தான் ஒருவனுக்கு அடிமைன்னு சுவாமி சொன்னது திருவாரூர் பெருமான் தான். தில்லைவாழ்ந்தனது மடியார்க்கு மடியேன் ஆரம்பித்து முழுக்க அடியேன் அடியேன் அடியேன்னு தன்னை சுவாமி அடியேன்னு சொல்லிட்டார். சிற்ப லட்சணங்கள்லாம் பேசும்போது சிவபெருமானுக்கு வெவ்வேறு அஸ்திரங்கள்லாம் கையில் பிடிச்சிப்பார், ஒவ்வொன்றும் ஒரு விதமாக இருக்கும். ஒரு கை மட்டும் சுவாமிக்கு எப்பயுமே கிடையாது, ஒரு முத்திரை மட்டும் கிடையவே கிடையாது. எந்த முத்திரை? அபயஸ்தம் நல்லாவே உண்டு சாமிக்கு, அபயஸ்தம்லாம் உண்டு. எந்த கை முத்திரை சாமிக்கு கிடையாது.
அஞ்சலி முத்திரை கிடையாது, சிற்ப லட்சணத்திலே கிடையாது. எந்த சிவமூர்த்தத்துக்கும் இந்த முத்திரையே கிடையாது. ஏன்னா இப்படி வச்சா அதுக்கு ஒரு பொருள் இருக்கும். வணங்குறதுக்கு யார் இருக்கா? சுவாமி கை கூப்பிடுறா யாருமே இல்லையே. அதனால அது தோஷமாயிடும், அது பேதம். நாட்டிய சாஸ்திரத்திலே சிவபெருமான்னு காட்டுறதுக்கு பல்வேறு அபிநயங்கள் பிடிக்கலாம் கையிலே. லிங்க வடிவமாக, நடராஜராக எல்லாம் உண்டு. கடைசியாக இன்னொரு முத்திரையும் சேர்த்து சொல்லிடுது. இப்படி கையை தலைக்கு மேலே தூக்கி கும்பிட்டாங்கன்னா அது சிவபெருமானா எடுத்துக்கும். கை கூப்புறது சுவாமிக்கு மட்டும்தான் அர்த்தமாகும். சிவபெருமான் ஒருவனே வணக்கத்திற்குரியவன் அர்த்தமாகுது நாட்டிய சாஸ்திரத்தில். அதெல்லாம் பொதுவான சாஸ்திரம், அது சமயத்துக்கானது இல்லை. எல்லா சமயத்தை சேர்ந்தவர்களும் நாட்டியம் ஆடுவாங்க, பொது சாஸ்திரம் தான். அதுலேயே கை முத்திரை நாட்டியம் ஆடுறவங்களுக்கு இதுதான் சொல்லி கையை இப்படி தூக்கி தலைக்கு மேலே வச்சு கும்பிட்டாங்கன்னா சிவபெருமானை முத்திரையாக காட்டுவதுன்னு ஆயிடுச்சு. சகல சாஸ்திரங்களும் பெருமானைத்தான் பெரும்பொருளாக இருக்கிறது. ஆனால் அவரை அந்த 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 பெருமானுக்கு வைக்கக்கூடிய வணக்கம் அவர் அடியார்களுக்கு. அப்போ அடிமைன்னு ஒருத்தர் சொல்லிக்கணும். சிவபெருமான் கை கூப்புவதே இல்லை. ஆனால் இங்கே என்ன பண்ணுறார்? தில்லைவாழந்தர் அந்த மடியாருக்கு மடியை, திருநீல கண்டத்து குயவனார் கடி, முழுக்க அந்த பதிகமே சுவாமி பாடினது தான். சுந்தரர் எனக்கு என்ன தெரியும் தானே கேட்டார். யார் புராணம், என்ன புராணம், யார் அவர்கள், பேர் என்ன, ஊர் என்ன, நான் என்னத்தை கண்டேன் தானே சொன்னார். நான் சொல்கிறேன் சொல்லுன்னு தானே சுவாமி சொல்கிறேன். ஓ, உள்ளபடியே இந்த வார்த்தை வரலாமா? சுவாமி வாக்கினாலே அடியேன்னு வரலாமான்னா தியாகராஜா கவலைப்படாமல் சொல்லுவார். அடியார்களுக்காக தன்னையே தான் என்னவும் செய்ய வைப்பார். நடக்கலையா? தூது நடக்கலையா? உலகத்தில் யார் செஞ்சாரு? நாம யோசிக்க மாட்டோமா? என்னதான் நண்பனாக இருந்தாலும், என்னதான் மனைவியோட ஊடகா இருந்தாலும், அதுவும் ரொம்ப நண்பர்கள் வீட்டில் தான் இந்த தகராறுகள்லாம் போகவே கூடாது. நம்ம பேரும் கெட்டு போய் நட்பும் கெட்டு போகும். அதனால அது ரொம்ப யோசிப்போம். வேண்டாம் நீயே பார்த்துக்கோயேன்னு சொன்னோம். வேற யாரையாவது இப்போ நீங்கள் போய் பாருங்க, பெரியவங்க யாராவது பஞ்சாயத்து பண்ணுங்க. நம்ம கணவன் மனைவி சண்டைக்கு நடுவில் போகிறது ரொம்ப ஆபத்தான காரியம். நண்பராகவே இருந்தால் தான் ரொம்பவே யோசிக்கணும்னா, சுவாமி தமிழ் பாட மாட்டேன்னு சொல்லிட்டான்னா, நாளைக்கு என்ன பாட மாட்டேன்னு சொல்லி இல்லை மிரட்டுறான். ஐயோ, சுந்தரன் மனம் வருந்தி நான் பார்க்கலாமா? உற்ற நண்பனுக்கு லட்சணம்னா அதை எங்கள் சுவாமி தான் பண்ணி காமிச்சார். மனம் வருந்தி நண்பன் இருக்கும்போது நமக்கு எப்படி உணவு கொள்வது? நீ கட்டப்படும் போது நான் எப்படி இங்கே கோலாகலமாக சாயரட்சத்தை கொள்வது? கொஞ்சம் பொறுத்துக்கோ. அத்தனை பேரும் பார்க்க படிக்கணும், நடக்க முடியாது. அதுதான் ஆகட்டும், நான் வந்து பேசுகிறேன்னு சொல்ல கோயில் வாசலில் இவர் உட்கார்ந்துருக்க 1க்கு 2 வாட்டி நடந்து போய் தன் கோயிலிலே ஆடக்கூடிய ஒரு நாட்டிய பெண் ஒரு ருத்ரகணிகர் வீட்டு வாசலில் நின்று பாதி ராத்திரியில பரம்பொருள் கதவை தட்டணும்னா, அந்த வீட்டு வாசல்ல கல்லு மேலே ஏறி நின்னாரே, அந்த பாதங்களை தான் திருமால் யுகயுகமா தேடியும் கிடைக்கல. மகாவிஷ்ணு அத்தனை யுகம் தேடியும் கிடைக்காத திருவடி பறவையார் வீட்டு வாசல்ல போட்டிருந்தோ ஒரு கல்லுக்கு கிடைச்சது. இந்த சுந்தரருக்காக என்ன பண்ணிது? என்ன கருணை தரும்! அடியார்கள் அடிமை திறம்னா யாராஜ பெருமான் தான். அவரை போல அடியார்களை ஒருத்தரும் போஷிக்க மாட்டார். எத்தனை தாய் தந்தை முடியாது, யாராலையும் முடியாது. அவரை மாதிரி தலையில் தாங்கி பார்த்துக் கொள்வது கண்ணின் மணியாக அவர் பார்த்து சத்தியம். அப்படி அந்த அடிமைத்திறத்தை திருவாரூர் பெருமான் மூலமாக அடியார்களுக்கு முன்னிட்டு வைத்த அடிமைத்திறம். ஒவ்வொரு அடியாரும் எங்கோ திருவவதாரம் செய்தார்கள், எங்கோ சிவபதம் அடைந்தார்கள். ஒரு சிலர் அந்த ஊர்லயே இருக்கலாம். ஆனா அத்தனை பேரையும் ஆரூர் அடியார்னு, ஒவ்வொருத்தரையும் ஆரூரனுக்கு அடியார்கள் இவர்கள்னு சொல்லித்தான் வைத்தார். ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளேன்னு. இவர்கள் எல்லாம் திருவாரூர் பெருமானுக்கு அடியார்கள், அவர்களுக்கு நான் ஆள் ஆவேன் என்றபடிக்கத்தான் பாடுறார். தில்லையிலே அந்தணர்கள் தான் பூதகனப்படை. திருவாரூர் பிறந்தார்கள் அத்தனை பேரும் பூதகனம். அமினந்தி அடிகளாருக்கு சொப்பனத்தில் காட்டி கொடுக்குறார் இல்லையா? கோயில் திருவிழா போய் தரிசனம் பண்ணிட்டு வரார், தியாகராஜா உற்சவத்தை தரிசனம் பண்ணிட்டு வரார். வெந்நீர் போடுமா, குளிச்சுட்டு பூஜை பண்றேன்னு சொல்றார். திண்ணையில கொஞ்சம் கண்ணை இருந்தார், வீட்டம்மா உள்ள வெந்நீர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சுவாமி கனவுல அதே திருவிழா காட்சியை காட்டி கொடுக்குறார். தியாகராஜா இருக்கார், பக்கத்துல நமினந்தி தரிசனம் பண்ணிட்டு இருக்கார். சுத்தி யார் இருக்கான்னா சிவபூதகணங்களாக இருந்தது. பதறி போனார். திருவாரூரின் 10 யோஜனை தூரத்துக்குள்ளே வந்தவர்கள் அத்தனை பேரும் சிவபூதகணங்கள். அந்த எல்லைக்குள்ளே நுழைந்து விட்டால் அத்தனை பேரும் சிவபூதகணங்கள். அதனால் தான் திருவாரூர் சுவாமி புறப்பட்டார்னா அது இந்த நேரத்துக்கு அடியார்கள்லாம் பூத்தூவி வழிபடலாம். தியாகராஜாவுக்கு மட்டும் அவர் வரும்போது அடியார்கள் பூத்தூவலாம். மற்ற கோயில்களில் செய்யக்கூடாது இல்லையா? சிவாச்சாரியர்கள் தான் பூஜை, அவங்க தான் பூத்தூவணும். நம்ம கொடுத்து அவங்க கிட்ட கொடுத்து தான் சாத்த சொல்றோம். திருவாரூரிலே அத்தனை பேரும் சிவபூதகணங்கள். நீங்கள் நினைத்தாலும் தோஷம் வேண்டாது. அதனாலே அவ்வளவு பேரும் பூத்தூவி சுவாமிக்கு வழிபாடு செய்யணும். அப்படி ஒரு சிறப்பெல்லாம் எங்கேயுமே கொடுத்ததில்லை. நான் தான் கைலாயத்தில் என்ன கருணையோ தெரியாது. இந்த கருணைக்கு 14 புவனங்களும் வீடு. சாகேஷா அப்படி நிறைவாக 25வது பதிகமாக தில்லைவாழந்தரதம் அடியார்க்கும் அடியேன்னு தொடங்கி அடிமைத்திறத்திற்கு உச்சம் அடியார் பெருமக்களுக்கு அடிமை செய்வதே என்ற தலைப்பில் வைத்து 25 பதிகங்களை பாடினார். இப்போ அப்படியே இந்த 25 பதிகங்களை ஒருவருள்ளேருந்து சிந்தித்து கொண்டு வந்தோம்னா
பக்குவ படிநிலை தானே இது. குருவரும்னா அது ஒரு நாள்ல நடந்துடாது. கதியாக அங்கேயே கிடந்து அதுக்கு பெருமானை வேண்டி ஒரு நல்ல குருநாதர் வேணும்னு ஆசைப்பட்டு கேட்டு அதன் மூலமாக எம்பெருமான் கொடுக்க அந்த குருநாதரை கொண்டு அடுத்தடுத்துன்னு ஒவ்வொன்றாக நடக்கணும். அப்போ இது படிநிலை. முதல்ல சமய தீட்சையில பஞ்சாட்சரம் தான் கொடுப்பாங்க, அதுதான் முதல்ல. அது பலகாலம் ஆகும். சிலருக்கெல்லாம் 10 வருஷம் 15 வருஷம் எல்லாம் ஆயிருக்கு சமய தீட்சை மட்டுமே ஏற்று. அடுத்து பூஜை தீட்சை தராங்க இல்லையா, அதுதான் இங்கே கோயில் திறம்னு வச்சுக்கணும். பூஜை செய்கிறது தான் அங்கே கோயில் திறம். சிவபூஜை எடுத்து கொடுக்குறாங்கங்கிற அளவில் அந்த கோயில் பூஜையில் நம்ம என்ன செய்யறோம்? சாமியை பூஜை பண்ணும்போது நம்ம திருவுருவை தரிசிக்கிறோம். சிவன் உருவம் தரிசித்த திருவுருவிலே திருவடியிலே ஈடுபடுகிறோம். திருவடியினுடைய அந்த சிறப்பிலே அந்த திருவடியிலே மலர்கள் இட்டு அர்ச்சனை செய்து அதுவே கதியாய் பற்று அடிமையாய் கிடைக்கிறோம். பக்குவ நிலை வந்துருச்சா? கடைசி கட்ட பக்குவ நிலை அடியாருக்கு அடிமை செய்வது. அப்படியே 25 பதிகங்கள்ல இந்த அனுபவத்தை படிப்படியாக வைத்து பாடி அகத்திய பெருமானார் சிவாலய முனிவரின் வேண்டுதலுக்காக வழங்கினார் என்று கொள்ளப்படுகிறது. அந்த 25 பதிகங்களையும் தான் திரட்டு, தேவார திரட்டாக அகத்தியர் திருநாமத்தினாலே அழைத்து நாம் கொண்டாடுகிறோம். பதிகங்கள் அதையத்தான், பொருள் அதையத்தான், பகுத்த விதம் இந்த சித்தாந்த கொள்கையோடு தொடர்புபடுத்தி படிநிலைகளிலே பக்குவமடையக்கூடிய விதத்தில் வைத்து இதை ஓதி வரும்போது 25 பதிகங்களில் தினமும் ஓதினால் 7 திருமுறைகளோட சாரம் இதுதானே. குருவருளிலிருந்து அடிமைத்திரம் தானே 7 திருமுறைகளுக்கு சாரம். எந்த திருமுறை எடுத்தாலும் இதுதானே சாரம். அதையே வைத்து ஒரு தலைப்பிற்கு ஒன்றுங்கிற அளவிலே வைத்து நிறைவு செய்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படியான இந்த 25 பதிகங்கள் தான் அகத்தியர் தேவார திரட்டு. வாய்ப்பிருக்கும் நண்பர்கள் தினந்தோறும் சிவபூஜையிலே ஓதி சிறப்பு பெறலாம்ங்கிறத கூறிக்கொண்டு, அந்த அளவிலே வசந்தோற்சவம் நடந்து கொண்டே இருக்கும்போது பெருமானை நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பெருமான் கொடுத்தார். அதற்காக அவர் திருவடிகளுக்கு மீண்டும் ஒரு முறை மனதார நன்றி கூறிக்கொண்டு அடியார் திருவடிகளுடைய தலையிலே சுமந்து கொண்டு நிறைவு செய்கிறேன். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி, அவருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே, ஆதிபராசக்தி என்னும் அன்னை வாழி, அல்லிய கோதை பெயராம் அம்மை வாழி, மாதவர் சேர் வான்மீக நாதன் வாழி, கீழ்வருளும் தியாகேச வள்ளல் வாழி, போதமுதவும் தேவதீர்த்தம் வாழி, புனித சிவனடி தொண்டர் வாழி, நீதியருள் சிவதர்ம கர்த்தர் வாழி, நிறை செல்வ திருவாரூர் நீடு வாழி. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேசா. நன்றி, வணக்கம்.